துரைக்கண்ணா சார், இப்போ இந்த தலைப்பு வந்து ரொம்ப கவலைக்குரிய தலைப்பு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பாலியல் பலாத்காரங்கள் அதிகரிக்கிறது. அதில் இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அம்மா அந்த கனிமொழி அவங்க பேசும்போது நாம் கேட்பது மக்களின் பாதுகாப்பு. பல்வேறு செக்டோரியல் இருக்கிறது. திருக்கோயில்கள்லையும் நடக்கிறது, ஆன்மீக தலங்கள் மசூதிகளும் நடக்கிறது, சர்ச்சிலையும் நடக்கின்றது, சூப்பர் மார்க்கெட்லேயும் நடக்கிறது, பொது பேருந்துகள்லையும் பாலியல் நடக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடக்கிறது இல்லையா? இப்போ இந்த பாதுகாப்பு குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க திமுக தரப்பில்? பாருங்கள், நாம் கேட்பது இது. அவங்க சம்மந்தம் இல்லாமல் இல்லாத ஊருக்கு வழி சொன்ன கதை. இல்லை, திமுக ஆட்சியில் நாங்கள் 1,30,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டோம், 5 லட்சம் மாணவிகளை புதுமை பெண் திட்டத்தில் பயனடைஞ்சிட்டோம், இந்த மகிழ்ச்சி பெண்கள் முகத்தில் தெரிவதே எங்களை ஆட்சி வெட்டி, இதை விட்டு போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு என அடித்து சொல்கிறார்களே, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை தேர்தல் மட்டும் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு சவால் விடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நாம் கேட்பது வேறு, அவர்கள் சொல்வது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே பொதுவெளிகளில் ஒரு பயம் இருந்தது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்திலே இருந்த சூழலில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்களில் இருந்த பாதுகாப்பு என்பது இனி கேள்விக்குறி என்கிற அந்த ஒரு பொதுவெளி அச்சம் என்பது தொடக்கத்திலேயே இருந்தது. இன்னைக்கு நிரூபணமாயிற்று. காரணம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே சமூக விரோதிகள் ரவுடிகளின் செயல் அதிகரித்துவிடும், அரசியல் ரீதியான அந்த அரச பயங்கரவாத செயலும் அதிகரித்துவிடும் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தது. அந்த பயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை என்று நிரூபணமாகி வருகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அரசினுடைய அணுகுமுறை ஒருபுறம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பலவுமே குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதற்கு அடிப்படை காரணம் என்பது இந்த போதை பழக்கம்தான். மிக அதிக அளவில் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்பதை கடந்த சைலேந்திரபாபு அவர்கள் டிஜிபியாக இருக்கிற போது ஒரு பட்டியல் போட்டார். எவ்வளவு கிலோ கஞ்சா, 10 கணக்கில், ஒரு காலத்தில் 5 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ என்றது ஒரு வேகன்லையும் டன் கணக்கிலையும் கஞ்சாக்களை பறிமுதல் செய்ததாகவும், இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களுடைய சொத்துக்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவருடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறோம் என்பதும், கஞ்சா வரதை நாங்கள் எவ்வளவு தடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற போது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டே போட்டார். ஒரு கட்டத்தில் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களான எச் ராஜா சொன்னார், காலப்போக்கில் இந்த தமிழ்நாடே கஞ்சா நாடாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் வருகிறது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த காலகட்டத்தில் பள்ளி வளாகங்களில், கல்லூரி வளாகங்களில், பொது இடங்களில் நடமாட்டம் அதிகரித்திருந்தது, விற்பனை அதிகமாக இருந்தது. எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் இந்த போதை பழக்கம்னு சொன்னதை நம்ம பார்த்துட்ருக்கோம். கல்லூரி வளாகங்களில், ரயில் நிலையங்களில், பேருந்து நிலையங்களில், பொது கடைவீதிகளில் எல்லோருமே இருந்தது. இதனுடைய நீட்சியாக தான் இதை பார்க்குறோம். வயதான ஒரு மூதாட்டி ஒரு தனி வீட்டில் இருக்கிற போது அங்கே இந்த போதையோடு போய் ஒரு பையன் பாலியல் தொல்லைப்படுத்தான் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறான் அப்படிங்கிற மாதிரியான வேதனையான பல பதிவுகள் இது பத்திரிகைகளில் அரசு ரீதியாகவுமே அதில் கொடுத்த அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் அந்த குற்ற நிகழ்வுகள், பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது என்பதை நம்ம தம்பி ராமன் சொன்ன அதனுடைய நீட்சியாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அது சொல்கிறார். 2020 வரைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எண்ணிக்கை 4338, 2001 ஆட்சிக்கு வந்தது பிறகு அப்படியே 6064 இருக்குது. 2022 6580, 2023 6968. இப்படியே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 3 ஆண்டுகளில் மட்டுமே 60.66% இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணெய் மட்டுமே அதிகரித்திருக்கிறது. இது எல்லாமே தினமும் நாம் பத்திரிகைகளில் பார்க்குறோம், ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளுமே அங்கே கூட்டு பாலியல் வன்முறை, சிறுமிக்கு எதிரான வன்முறை என்பது வருகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை பெரும் முயற்சி எடுக்கிறது, அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை. காவல்துறை அவர்களால் முடிந்த அளவுக்கு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அரசியல் பின்புலம். ஒருத்த மேலே நடவடிக்கை அப்படின்னு வர்றபோது
அவனுக்கு ஆதரவாக அங்கே இருக்கிற ஒரு வட்டச் செயலாளரோ அமைச்சருக்கு உதவியாளரோ யாரோ போய் அவனை காப்பாற்றுனாங்கிற போது அப்போ நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற அந்த நிலையும் வந்துடுது. ஒரு பயமற்ற தன்மை திமுக ஆட்சின்னு இருக்க போது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் அந்த பல்கலைக்கழக வளாகத்தை நடப்பட்ட அந்த பாலியல் வன்முறை. அவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனுங்கிற போது இல்லை அவன் திமுக அனுதாபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது குற்றச்செயலுக்கு உடனடியாக 4-5 மாதத்தில் தண்டனை கிடைச்சது. அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அது வந்து பாருங்கள், திமுக ஆட்சியில் முதல் 3 ஆண்டுகளில் பெண் குழந்தைகள் மட்டுமே 2017 பெண் குழந்தைகள் இந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் உருவாயிடுச்சுல்ல. இப்போ இது எல்லாமே பெண்களுக்கு இது பாதுகாப்பான மாநிலம் என்று முதலமைச்சர் அமைச்சர் 217 ஆமாம் 217 பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைப்பாடு என்பதை இது பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய மனச்சாட்சி உறுத்தாதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்முள் எழுகிறது. பொதுவாகவே பெண்களை பற்றிய பார்வை திமுகவினருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான நம்ம மரியாதைக்குரிய துரைமுருகன் பேசினார்ல, 1000 ரூபா கொடுக்குறாங்க, அம்மாவுக்கும் கொடுப்பாங்க பொண்ணுக்கும் கொடுப்பாங்க, நீங்கள் ஜாலியாக லிப்ஸ்டிக் போட்டு சுற்றலாம், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பேசலாம், எது வேணாலும் யார்கிட்ட பேசலாம். பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா? ஆமாம். அதே மாதிரி பொன்முடின்னு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்கு இந்த இலவச பேருந்து பயணம் கொடுத்ததுனால ஓசி எதில் போகிறீங்க, பஸ்ஸில் ஓசியில் போகிறீங்க அப்படிங்கிற. இப்போ மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி சொன்னதான் நீங்கள் சொன்னீங்க, இந்த 1000 ரூபா 3000 ரூபா இந்த பணம் கொடுக்கறது, மகளிர் சுய குழுக்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் கடன் தொகை கொடுத்துட்டோம், அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டியல் இருக்குல்ல, இது பெண்களுக்கு பாதுகாப்பானதா? அதுதான் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு கணவனும் மனைவியும் காவல்துறையில் இருக்கிறவங்க நடைபயிற்சி போகிற போது அவரை தள்ளி விட்டுட்டு செயின் அத்துட்டு ஓடிடுறான். ஒரே நேரத்தில் 3 பெண்களிடம் செயின் ஸ்நாச்சிங், ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 6 இடங்களில் இந்த செயின் பறிப்பு, இந்த குற்றச் செயல்கள் என்பது அதிகரித்து வருகிறது. இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக தான், பலகீனமான பிரிவு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதிரானதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இதை உரிய காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தடுக்க வேண்டும். அந்த தடுப்பு முயற்சி என்பது பெரிய அளவில் இல்லை, அது தொடர்கிறது என்பதுதான் நமக்கு இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறதா நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பேசுவோம். துரைக்கண்ணா சார், இப்போ சொல்லுங்கள், இப்போ ரொம்ப வருத்தத்தோடு தான் பேச வேண்டியிருக்கு சார். மனசே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் அந்த மாதிரி ஒரு அக்கிரமமான ஒரு மாநிலமாக மாறுது. அதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு பெருமைப்பட பேசியிருக்கிறாரு. ஆனால் இங்கே பெண்கள் படும் பாடு என்ன என்பதை பிரதான எதிர்க்கட்சிகள் உட்பட ஊடகங்கள் உட்பட எல்லோருமே வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பெண்களை கையாண்ட விதம், இந்த அரசும் காவல்துறையும் கையாண்ட விதத்தை நாம் பார்த்தோம். என்ன பாவம் செஞ்சாங்க? இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் 1 வாரம் 10 நாளாக போராடுறாங்க. குழந்தைகளோடு அந்த குழந்தைகளையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு கூட சரியாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. இதே அரங்கத்தில் வந்து பதிவு பண்ணாங்க. அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்புங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் அடிக்கடி ஒவ்வொரு விவாதத்தின் போதும் நாம் குறிப்பிடுகிற இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் பிரச்சனை, இந்த போராட்டம், குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் உயிரிழந்த அந்த விவேகானந்தனுடைய மனைவி திவ்யா விவேகானந்தன் பெண் தானே, அவங்க பட்டதாரி பெண், அவங்களுக்கு ஒரு வேலை கேட்டு 4.5 வருஷமாக போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள். மற்ற கோரிக்கையெல்லாம் இருக்கட்டும், அந்த குடும்பம் நிர்கதியாக இருக்குது, அவங்களுக்காவது நீங்கள் ஒரு வேலை கொடுங்கன்னு 4.5 வருஷமாக போராடி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்து எதுவுமே நடக்கலை. இவங்களை பற்றி சட்டப்பேரவையிலேயே அந்த துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தவறான தகவலை பதிவு பண்ணுறார். இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பெரிய அளவில் நமக்கு இருக்குது. அதே போல் இப்போது சமூக விரோதிகள், ரவுடிகள், போதை ஆசாமிகளால் தான் பெண்களுக்கு பெரிய அளவில் பாலியல் தொல்லை, அவங்களுக்கான அந்த இன்னல்கள், இடையூறுகள் வருகிறது. இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது என்னென்னா, இப்போ அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அவர்களாலுமே இந்த பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது.
பொதுவாக கடந்த இந்த 4 ஆண்டுகளாக பார்க்குற போது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு சென்ற சீருடை அணிந்த பெண் காவலர்கள் மேலே பாலியல் சீண்டல் இருக்குது. ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் டிஎஸ்பி அவருக்கே பாதுகாப்பற்றனாலே முடிய பிடிச்சி இழுத்து அவங்கள அவமானப்படுத்தி பண்ணுறாங்க. அப்போ இந்த துணிச்சல் எங்கேருந்து வருகுதுன்னா, ஆட்சியாளர்கள் நம்மவர்கள், நாம் எது செய்தாலும் நம்மை காப்பாற்றி விடுவாங்க அப்படின்னு. ஒவ்வொரு குற்றச்செயலிற்கும் பின்னணியில் அந்த குற்றச்செயலில் ஈடுபவனை காப்பாற்றுவர்கள் யாருன்னா, லோக்கலில் இருக்கிற வட்டம், மாவட்டம், அமைச்சருக்கு வேண்டியவர், ஒன்றியத்துக்கு வேண்டியவர், அந்த மாதிரியான போக்கு. அப்போ இதை அறவே அகற்ற வேண்டும். இந்த நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனே சட்டம் தன் கடமையை செய்யணும், நீதிமன்றம் அதற்கான கடமைகளை செய்ய வேண்டும். குற்றச்செயல் வந்த பொழுது அந்த வழக்கை இழுத்துட்டு போகாமல் உரிய சரியான முறையான தண்டனை, பயம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு பாலியல் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவன் தன் தாயையே கொலை செய்தான் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அவன் விடுதலை திருவேற்காட்டில் என்ன கொடுமை, அவங்க அப்பா பல்ட்டி ஆயிட்டாரு. என்ன கொடுமை இதுன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், அப்போ இந்த சட்டத்தினுடைய ஓட்டை உடுசலை பயன்படுத்தி இது மாதிரி மனவியாதி உள்ளவன் இவன் செயல் என்பது கொடுமை. தன் பெற்ற தாயை கொள்ளுகிறான், ஒரு குழந்தையை பாலியல் வன்முறை செய்து அவன் கொள்கிறான். இப்போ இந்த சந்தர்ப்ப சாட்சியங்களை, ஆதாரங்களை சமர்ப்பிக்க காவல்துறை தவறிவிட்டதோ அப்படிங்கிற பார்வையும் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ இது போன்ற செயல்களுக்கு துணை போவது என்பது மிக மிக கொடுமையான செயல். இதை எல்லாமே தடுக்கணும் அப்படிங்கிற போது அரசும் காவல்துறையும் இதை தாண்டி பொதுமக்கள் மட்டிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். குழந்தைகளை பாதுகாக்கிற தன்மை, குழந்தைகளை பராமரிக்கிற ரொம்ப முக்கியமான தன்மை, ஆமாம், தன்மையில் இருந்து வரக்கணும். அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் கூட இப்போ இந்த குட் டச் பேட் டச் அப்படியெல்லாம் கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாடு என்பதும் அவர்களை கண்ணும் கருத்துமாக நம்ம அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிற குழந்தைகளாகட்டி இருக்கட்டும், இந்த பய உணர்வோடு அவர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அரசனுடைய கடமை என்பது குறிப்பாக பலகீனமான பிரிவினர் பெண்கள் என்கிற பொழுது அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதை நழுவ விடுகிறது. இது ஒரு கையாளாகாத தன்மையில் இருக்கிறது என்று வருகிற பொழுது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். அப்போ ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிற அந்த மக்களின் எண்ணங்களை, உணர்வுகளை புரிந்து ஆட்சி மாற்றத்துக்கு தக்கவாறு பிரதான எதிர்க்கட்சி தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும்னு தான் நம்ம பல்வேறு பதிவுகளில் சொல்கிறோம். ஆக ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும். இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நோக்கி நாங்கள் பாதி தூரம் ஓடிட்டோம், எங்களுக்கு தான் வெற்றி கோப்பை, 7வது முறையாகவும் நாங்கள் ஆட்சியை அமைப்போம்னு சொல்லி எல்லாவித பகீரத பிரயத்தனத்தையும் கடைப்பிடிக்கிறார்கள். இந்த சாம பேத தான தண்டம்னு இப்போவே இறங்கிட்டாங்க. இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரலை. ஆனால் கடந்த 7-8 மாதங்களாக அதற்கான பணி பல்வேறு தரப்பில் மாநில முதலமைச்சரான திமுக தலைவர் திரு கருணாநிதி தொடங்கி கடைசி தொண்டன் வரையிலும் திமுக வெற்றிக்காக பாடுவேன்னு சங்கல்பம் எடுத்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அறிவிப்பு பார்த்தேன், 234 தொகுதிகள்லையும் நாங்கள் பேச்சாளர்களை அனுப்பி பிரச்சார பணியை தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் 10ல் 1% கூட பிரதான எதிர்க்கட்சியோ அவர்களை சார்ந்தவர்களோ இல்லை. இந்த அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், இந்த அரசை அம்பலப்படுத்தும் வகையிலான எந்த செயல்பாடிலும் ஈடுபடலை. இதுக்கு விதிவிலக்காக மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மட்டுமே பல்வேறு குற்றச்செயல்களை, இந்த சம்பவங்களை அரசு எந்தெந்த விதத்தில் அவர்கள் தரவுகளோடு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஆக கண்ணுக்கு எட்டும் தூறு வரையிலும் எனக்கு எந்த எதிரியும் இல்லை என்று திமுக நினைக்க வேண்டாம், நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று சவால் விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அவர் இதற்கான முன்முயற்சியை எடுத்து ஒரு வலிமையான, ஒரு ஒன்றுபட்ட, ஒரு ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் அது மக்களுக்கான ஆட்சியாக, பாதுகாப்பான ஆட்சியாக இருக்கும் என்பதுதான் பொதுவெளி கருத்து, மக்கள் கருத்து, நம்முடைய கருத்தும் அதுதான்.